அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் அழகான கதை ஒன்றை சொல்லப் போகின்றேன், கேளுங்கள். ஊரிலே சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் சூப்பர் பாய்ங்க, ரொம்ப நல்ல பையன். சின்னக்கண்ணா சித்திரக்கண்ணா என்று அடிக்கடி அவனுடைய பெற்றோர்கள் அவனை பார்த்து பாடுவார்கள். அவங்க அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்க தவறவே மாட்டான். காலையில் எழுந்ததும் மாலையில் படுக்கச் செல்லும் பொழுதும் கடவுளை தொழுவான். அவ்வளவு நல்ல பையங்க. அவன் ஒரு நாள் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் விளையாடச் சென்றான். அப்பா, நான் விளையாடச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஊருக்குள் ஓடிவிட்டான். மாலை 6 மணி ஆகியது. அந்த சிறுவன் விளையாடி விட்டு திரும்பி வந்தான். வரும்போதுங்க அழுது கொண்டே வருகிறான். தேம்பி தேம்பி அழுகிறான். ஒரு கண் கங்கை, இன்னொரு கண் காவிரி ஆறாக ஓடுகிறது கண்ணீர். ஏன்பா அழுவுற என்று கேட்டார் தகப்பன். அவன் அழுது கொண்டே இருந்தான். யாராவது அடித்தார்களா? இல்லை. யாராவது திட்டினார்களா? இல்லை. உன்னிடம் இருந்ததை யாராவது பிடுங்கி கொண்டார்களா? இல்லை. உன் மீது யாராவது குறை சொன்னார்களா? இல்லை. உனக்கு சாக்லேட் வேணுமா? இல்லை. காசு வேணுமா? இல்லை. பின் எதற்காகத்தான் அழுகிறாய் என்று கேட்டார் தந்தை. என்ன சொன்னான் தெரியுமா அந்த பையன்? அப்பா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒளிந்து பிடித்து விளையாடும் விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தோம். எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டோம். நானும் ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டேன். சிறுவன் ஒருவன் எல்லாரையும் கண்டுபிடித்தான். பொழுது போய்விட்டது. நான் ஒளிந்திருந்த இடத்திற்கு யாருமே வரவில்லை. வெளியே வந்து பார்த்தேன், யாருமே இல்லைப்பா. எல்லாரும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். என்னை கண்டுகொள்வார் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இந்த சிறுவனை போன்று எண்ணற்ற மக்கள் இந்த உலகத்திலே அங்கீகாரத்திற்காக அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது அக்கறை காட்டுகின்றவர்களாக நாம் வாழ முன்வருவோம்.